என்னங்க ராமானுஜர் படம் போட்டிருக்கே காட்டுறீங்களே பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம புரட்டாசி 2வது சனிக்கிழமை நம்ம பார்க்கக்கூடிய இடம் என்னென்னா, கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள மேல்கோட்டை அப்படின்ற திருநாராயணபுரம். செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லப்பிள்ளைனால எல்லாருக்கும் செல்லப்பிள்ளை இந்த பெருமாள் தான். இங்கே 12 ஆண்டுகள் ராமானுஜர் தங்கி இங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்காண்டியே வாழ்ந்தார். அந்த மக்களுக்காண்டியே புரட்சி பண்ணார். கோயில்களுக்குள் அனுமதித்தார். அவங்களுக்கு எல்லா வேதங்களையும் சொல்லி கொடுத்தார். அத்தகைய புரட்சி செய்த இடம் இந்த இடம். தன்னுடைய 80வது வயதில் தான் அவர் என்ன பண்ணார், திருப்பியும் அவர் ஸ்ரீபெரும்புத்தூரை நோக்கி சென்றார். அப்போது அங்கே இருக்க அடியவர்கள்லாம் இவரை பிரிய மனசு இல்லாமல் எல்லாம் அழுதாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சிற்பியை அழைத்து அந்த சிற்பியை தன்னை மாறியே ஒரு சிலையை வடிக்க செய்து ராமானுஜர் கைகூப்பி அனைவரிடம் விடைபெற்று அப்படி இருக்கிற மாதிரி ஒரு சிலையை வடிவமைக்கப்பட்டார். அந்த சிலையை தன்னுடைய தெய்வீக சக்தியை செலுத்தி அதை தன்னுடைய சீடர்களிடம் ஒப்படைத்து அதன் பிறகே அவர் என்ன பண்ணார், திருநாராயணபுரத்துலேருந்து புறப்பட்டு திருவரங்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் அங்கே சென்றார். ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு திருச்சி செல்வார். திருச்சியில் தான் அவருடைய சமாதி, அதனுடைய உருவமாக இருக்கிற அப்படியே சமாதி உங்களுக்கு திருச்சியில் தான் உங்களுக்கு இருக்குது. இன்னும் கூட அவர் ஒரு உருவம் அப்படியே இருக்கும் சொல்லுவாங்க. இதனால் இந்த மேல்கோட்டையில் இருக்க இந்த உருவம் தமர் உகந்த திருமேனி, தனக்கு பிடிச்ச திருமேனின் பேர் இங்கே இருக்கிற ராமானுஜனுடைய சிலை. இந்த மேல்கோட்டையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேல்கோட்டையை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். மேல்கோட்டில் என்னென்ன அழகு, கோயில் எப்படி, அங்கே இருக்க மிளகாப்பொடி சித்தர் ஒருத்தர் இருப்பார். மிளகாப்பொடி சித்தரை பார்த்துட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்களாம் மேல்கோட்டைக்கு போனால். அது ஒரு வழக்கம் இருக்கான். ஸோ அந்த மேல்கோட்டை, அந்த மிளகாப்பொடி சித்தரை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த செல்லப்பிள்ளை வடநாட்டுக்கு போனார், அங்கேருந்து எப்படி இங்கே வந்தார், ராமானுஜர் எப்படி கூட்டிகிட்டு வந்தார், எல்லா வரலாறும் நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். வாங்க. மேல்கோட்டைக்கு போகும்போது மலை மேலே இருக்கிற யோக நரசிம்மரை தான் போய் பார்க்கணும். அதனால் போய் யோக நரசிம்மரை தரிசனம் பண்ணுவோம். அது கீழே கல்யாணி தீர்த்தம் அப்படின்னு இருக்கும். அந்த தீர்த்தத்தை தரிசனம் பண்ணிவிட்டு மேலே போய் யோக நரசிம்மரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல்கோட்டை கோயிலுக்கு போவோம். கோயிலுக்குள்ளே சுற்றி பார்ப்போம். தமருக்கு திருமேனியை பார்ப்போம். அந்த கடைகள் எல்லாம் பார்ப்போம். வாங்க இப்போ மலைக்கு மேலே இருக்கிற யோக நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணலாம். நம்ம பார்க்குறது மேலக்கோட்டை செல்லப்பிள்ளை. ராமானுஜர் 12 வருடம் வாழ்ந்த ஊர் மைசூர் பக்கத்தில் இருக்க இந்த குளத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் தான் தினமும் மேலே இருக்கிற யோக நரசிம்மருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. 500 படிக்கட்டு இருக்கும். இந்த தரைமட்டத்திலேருந்து 1777 மீட்டர் உயரம் கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் மட்டும்தான் கூட்டமாக இருக்கும். மேலக்கோட்டையே ரொம்ப அருமையான ஒரு ஊராக இருக்கும். அந்த ஊரே நான் பார்த்துட்டே இருக்கலாமா இருக்கேன். மேலக்கோட்டை 2-3 தடவை போயிருக்கோம். ஒரு நாள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ராமானுஜர் சொல்லுவார்ல, மேலக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக தங்கி போகணும் அப்படின்னு சொல்லுவார் சீடர்களுக்கு. அந்த மாதிரி நாங்களும் தங்கி வந்தோம். நம்ம மேலே ஏறுற படிக்கட்டு நல்ல அகலமாக தான் இருக்கும். குரங்குகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். மேலேருந்து நம்ம அப்படியே வியூ பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும். மேலக்கோட்டை வியூ ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த இடத்துல மேலே அங்கங்கே ஆஞ்சநேயருடைய சன்னதி இருக்கும் ஒவ்வொரு மண்டபத்தில். இதுதான் அந்த கோபுரம். யோக நரசிம்மர்னு போட்டிருக்கோம். நம்ம மேலேருந்து வியூ பார்க்குற பாருங்கள். ஃபுல்லாக மேலக்கோட்டை வியூ எவ்வளோ அருமையாக இங்கே தங்கியிருந்திருக்கார் பார்த்தீங்களா. ராமானுஜர் 12 வருடம் தாம் உகர்ந்த திருமேனி, அவருடைய திருமேனி, அவருடைய அந்த திருமணியை கட்டி தழுவி இங்கே இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு பிரியாவிடை சொல்லி அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வந்திருக்கிறாரு. அந்த திருமணியும் இங்கே இருக்குது. இப்படி தான் நம்ம மண்டபத்தில் போயாச்சு. அதுக்கப்புறம் இங்கே தான் கருவறைக்கு போகிற கோபுரம் இது. இதில் ஏறி நம்ம உள்ளே போனோம்னா கருவறையை தரிசனம் பண்ணலாம். இப்படி தான் இருப்பார் யோக நரசிம்மர். இது பார்க்கும்போது ஒத்தக்கடை நரசிம்மர் ஞாபகம் தான் வருது. இவர் தான் யோக நரசிம்மர். மேலக்கோட்டை தரிசனம் பண்ணிக்கோங்க. அருமையான ஒரு தரிசனம். நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம்னா ஒரு சிலை இருக்கும். அந்த சிலைக்கு என்ன சொல்லிட்டாங்க, செவிட்டு பட்டர் சொல்கிறாங்க. அந்த செவிட்டு பட்டர்கிட்ட நம்ம சொல்லணுமா, அவர் காது கேட்காதான். அவர் இது மாதிரி நாராயணனை தரிசனம் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு அவர்கிட்ட சொல்லணுமா. அதை கேட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அந்த மாதிரி இவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. நல்ல தரிசனம், நாங்கள் தரிசனம் பண்ணோம்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி தான் அதை நாங்கள் பார்த்தோம். 2 தடவை போகும்போது அதை நாங்கள் கவனிக்கலை. இந்த வார்த்தை போய் சொல்லும்போது தான் நாங்கள் அதை கவனித்தோம். இதுதான் மலையினுடைய முழு அமைப்பு. கீழே இருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துலேருந்து அப்படியே மேல்கோட்டை வியூ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ நம்ம கீழே திருநாராயணபுரம் செல்லப்பிள்ளையை தான் பார்க்க போகிறோம். வாங்க, போகிற வழியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நம்ம போகலாம்.
இந்த கோயில் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்களுக்கு வரலாறு சொல்கிறேன். உங்களுக்கு 12ஆம் நூற்றாண்டுன்னு முற்பகுதியில் ராமானுஜர் இங்கே 12 ஆண்டுகள் தங்கியிருந்தார். அவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நடந்தே இங்கே வந்தார். அங்களுடைய அரசர்களுடைய கெடுபிடியினால் அங்கே வந்து சைவம் ரொம்ப வந்து அதிகமாக இருந்ததுனால ராமானுஜரை வந்து அவங்க தேட ஆரம்பித்தாங்க. அதனால் ராமானுஜரை பண்ணார். அங்கே இருந்து இந்த மேல்கோட்டை வந்து மைசூருக்கு நடந்தே வந்து இந்த மேல்கோட்டில் வந்து 12 ஆண்டுகள் தங்கி இருந்ததாக சொல்கிறாங்க வரலாறு. இவருடைய முயற்சியால் தான் இந்த மண்ணில் புதையுண்ட இங்கே வந்து மண்ணில் வந்து செல்லப்பிள்ளை, கன்னடத்தில் என்ன சொல்லுவாங்க, செல்வநாராயணர் அப்படி சொல்லுவாங்க. செல்லப்பிள்ளை தமிழில் சொல்கிறோம். அந்த செல்வநாராயணனை வந்து மண்ணிலிருந்து கண்டெடுத்தார். கனவுல வந்து அவருக்கு சொன்னதுனால மண்ணில் போய் தோண்டி எடுக்கும் பொழுது அங்கே அழகான வந்து உங்களுக்கு குட்டியாக அழகாக பெருமாள் சிலை இருந்துச்சு. அந்த பெருமாள் சிலையை தான் எடுத்து வந்து இந்த இடத்துல கோயில் கட்டினார். அப்போ அங்கே இருக்க மன்னர் வந்து ஹொய்சாலா வந்து மன்னர்கள் தான் ரொம்ப ஆட்சி புரிந்தாங்க அந்த சமயத்தில். அவங்க தான் இந்த இடத்துல வந்து கோயில் கட்டி திருநாராயணபுரம் அப்படின்னு இந்த இடத்த வந்து அழைக்க ஆரம்பித்தாங்க. ராமானுஜர் இங்கே தான் தங்கியிருந்து 12 வருடம் தங்கியிருந்து எப்படி தினசரி வாராந்திர மாதாந்திர வருடாந்திர வழிபாடில் எப்படி பண்ணணுன்றதை இந்த கோயிலில் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தார். அது இல்லாமல் இங்கே வந்து புரட்சி, மக்களிடையே புரட்சி, தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லாமல் அவங்களுக்கு புரட்சி செய்தார். கோயிலுக்குள்ளே அவங்கள கூட்டிக்கிட்டு வந்தார். அவங்களுக்கு எல்லா வந்து வேதங்கள்லாம் சொல்லி கொடுத்தார். அதே மாதிரி அந்த புரட்சி அப்படின்னும் போதே உங்களுக்கு வந்து மேல்கோட்டை தான். மேல்கோட்டையில் இன்னும் கூட நிறைய பேர் தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க. நாங்கள் போயிருக்கும்பொழுது எல்லாருமே சரளமாக தமிழ் பேசுனாங்க, கன்னடலாம் யாரும் பேசலை. அதே மாதிரி இந்த கோயிலில் விசேஷம் என்ன சொன்னிங்கன்னா வைரமுடி சேவை. அது வந்து பங்குனி மாதம் பூச நட்சத்திரம் தான் இந்த வைரமுடி சேவை நடைபெறும். அப்போ வந்து இந்த வைரமுடி சேவை சிறப்புனா இந்த வைரமுடி வந்து யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, மேலே வந்து மேலோகத்திலிருந்து உங்களுக்கு பார்க்கடல்லேருந்து இந்த வைரமுடி சேவை வந்ததாக சொல்கிறாங்க. அது ஒரு வரலாறு இருக்கிறது. அதனால் கொண்டு வந்து கொடுத்ததே யாருன்னு தெரியாதுன்றாங்க. இந்த வைரமுடியை வந்து இந்த பங்குனி மாதத்தில் வந்து இந்த பெருமாளுக்கு, செல்வநாராயண பெருமாள் செல்லப்பிள்ளைக்கு வந்து முடி சூட்டுவாங்க. அது ஒரு விசேஷமாக ரொம்ப வந்து அவ்வளோ விசேஷமாக இந்த வைரமுடி சேவை வந்து நடைபெறும். இரவு ஃபுல்லாக தொடங்கி விடுகிற வரலும் இந்த வைரமுடி சேவை இருக்கும். இங்கே வந்து அதாவது செல்லப்பிள்ளைய ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, வந்து வடநாட்டில் இருக்க மன்னர், டில்லி மன்னர் வந்து இந்த செல்லப்பிள்ளையை வந்து அப்போல்லாம் வந்து அவங்க படையெடுத்து வந்து இங்கே இருக்கிற இந்து கோயில் இருக்கிற சிலைகள்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இங்கே இருக்க செல்லப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, அவர் எடுத்துகிட்டு போய் அவருக்கே பிடிச்சிருக்கு, செல்லப்பிள்ளை நல்லா இருக்காருன்னு எடுத்துகிட்டு போயிட்டார். ஏதோ அவருக்கு பேர் தெரியாதுல்ல, இந்த சிலை நல்லா இருக்குன்னு கொண்டு போயிட்டார். கொண்டு போகும்போது அவருடைய மகள் வந்து அந்த சிலையை பார்த்தோன்னா அப்படியே அதில் வசியப்பட்டு அந்த சிலையை வச்சுக்கிட்டே வந்து அவங்களுடைய அந்த விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. நந்தவனத்தில் விளையாடுவாங்களா. அவங்க துலுக்க நாச்சியார் பிற்காலத்தில் சொல்கிறாங்க. அவர்கிட்ட தான் இவன் என்ன பண்ண, ராமானுஜர் செல்லப்பிள்ளையை போய் டெல்லிக்கு போயிட்டு அங்கே போய் அவங்ககிட்ட செல்லப்பிள்ளையை கேட்டிருக்காரு. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இவர் நான் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கேன், நான் கொடுக்க மாட்டேன் சொல்லும்போது, அப்போது இவங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கேளுங்க, நீங்கள் கூப்பிட்டு வந்துட்டா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சும்மா விளையாட்டாக சொல்லும்போது அவரும் வந்து அந்த சிலையை பார்த்து செல்லப்பிள்ளை வா அப்படின்னு சொல்லும்போது அது நேராக தாய் வந்து இவர் கையில் வந்துடுதான். அந்த மாதிரி ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் துலுக்க நாச்சியார் பெருமாளை பெரிய மனசு இல்லாமல் பின்னாடியே வந்ததாகவும் திருச்சியில் இருந்ததாகவும் நிறைய வரலாறுகள் இருக்கிறது. நம்ம வந்து இந்த திருநாராயணபுரம் வரலாறை மட்டும் பார்ப்போம். அதே மாதிரி அதுக்கப்புறம் இவர் அங்கேருந்து கொண்டு வரும்போது, டெல்லியிலேருந்து கொண்டு வரும்போது நிறைய இடையில வந்து கள்ளர்கள்லாம் இவர் வந்து தாக்க முற்படும் போது அதுலேருந்து அங்கே இருக்கிற மேல்கோட்டில் இருக்கிற வந்து சில இனத்தவர் காப்பாற்றிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்க தன்னை காப்பாற்றினால அந்த திருக்குலத்தோர் உற்சவம்னு சொல்லிட்டு அதுவும் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக நடைபெறும். இங்கே வந்து பங்குனி மாத பிரம்மோற்சவம் ரொம்ப 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 விசேஷம். நாங்கள் அதுக்கு தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் நரசிம்ம ஜெயந்தி விசேஷம், ராமானு ஜெயந்தி கும்பிடுவாங்க. அப்புறம் அந்த பங்குனி பூசத்தில் நடக்கிற வைரமுடி சேவை பங்குனி பூசத்தில். இந்த கோயிலுடைய சிறப்பு சொல்லும் போது ஏற்கனவே கல்யாண தீர்த்தம் சொல்லிட்டேன். மேலக்கோட்டில் மேலே ஏறி நம்ம யோக நரசிம்மரை பார்க்கும்போது கீழே பார்த்தோம்ல, அதுதான் கல்யாண தீர்த்தம். 400 படி ஏறி போகணும். அந்த கீழே இருந்து நம்ம 400 படி ஏறி தான் மேலே போகணும். அதுக்கப்புறம் நம்ம நேராக அவர் பெருமாள் சிலைக்கு வந்து நரசிம்ம சிலைக்கு போகணும்னா 9 படிக்கட்டுகள் இருக்கும். அந்த 9 படிக்கட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நவகிரகங்கள் இருப்பதாக ஒரு ஐதீகம். அந்த மாதிரி இங்கே வந்து அவங்க நவகிரக தோஷம் நீங்கிடும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கல்யாண தீர்த்தம் வந்து வராக அவதாரத்தில் உருவாக்கப்பட்டதா. ஸோ மாசி மாதத்தில் மாசி மகம் கொண்டாடுவாங்கள்ல, அப்போ வந்து இந்த கல்யாண தீர்த்தத்தில் கங்கை தீர்த்தமே வந்து
இதில் 2 அடை கலப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது. இத்தனை சிறப்புகள் கொண்டது இந்த மேல்கோட்டை. சிறப்புக்கு வைரமுடி சொல்லும்போது இங்கே ராமானுஜர் இருந்து 12 ஆண்டுகள் இங்கே தங்கி இருந்த அந்த புனித இடம், அவர் கால்பட்ட இந்த இடம், அவர் தெரியாத இடமே அந்த இடத்துல கிடையாது, அந்த ஊரில் கிடையாது. அதனால் இங்கே போயிட்டு ஒரு நாள் நம்ம தங்கி இருந்து வரணும், அவ்வளோ விசேஷம். அவர் தமக்கு எல்லாம் பிரிய மனசு இல்லாமல் தன்னுடைய 80வது வயதில் அங்கேருந்து வரும்போது தம்மை போல ஒரு திருமேனியை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து கையெழுத்து கும்பிட்ற மாதிரி விடைபெற்று வந்து போகாமல் தமருகந்த திருமேனியை கொடுத்துட்டு வந்தாருங்க. அவ்வளோ விசேஷமான இந்த மேல்கோட்டை தான் நம்ம இன்றைக்கி சனிக்கிழமை 2வது, அதாவது புரட்டாசி சனிக்கிழமை 2வது வாரம் பார்த்துருக்கோம். மொதல் வாரம் நம்ம பார்க்க வந்து அழகர் கோயிலை பார்த்தோம். 2வது வாரம் கர்நாடக மாவட்டத்தில் இருக்க மேல்கோட்டையை பார்த்துருக்குறோம். பழமை மாறாமல் இருக்குது பாருங்கள் இந்த கோயில். எங்கேயுமே அவங்க பழமையை மாற்றலை, அவ்வளோ அருமையாக இருக்குது. வரும்போது சில இடத்துல தரையை காட்டினேன். தரையெல்லாம் வந்து அந்த நம்ம கீழே உட்காந்துருக்கிற மாதிரி பள்ளமாக இருக்குது பாருங்கள். உட்காந்து பள்ளமாக்கின தரையும் அப்படியே இருக்குது, எதையுமே அவங்க மாற்றலை. இங்கே முக்கியமாக வந்து நம்ம மிளகாய் பொடி சித்திரை சொன்னல, மிளகாய் பொடி சித்திரை பார்த்துட்டு வந்ததாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த இடமெல்லாம் வந்து தாயார் சன்னதி, யதுகிரி தாயார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீதேவி தாயார் அப்படி இங்கே தாயார் சன்னதிக்கு அப்படி பேர். குட்டியூண்ட கட்டவரல் இருக்கா பாருங்கள், அது மட்டும் அவங்க அழகாக மஞ்சள் தடவி வச்சுருக்காங்க. ஒரு சில எண்ணத்தார் வரும்போது இந்த மிளகாய் பொடி சித்திரை பார்த்துட்டு போவாங்களாம். சில பேருக்கு தான் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஒரு சில வீடியோக்களில் வந்து இந்த மேற்கோள் பார்க்கும்போது இதனுடைய வரலாறு பார்க்கும்போது அதில் ஒருத்தர் வந்து குறிப்பிட்டிருந்தார், மேல்கோட்டைக்கு போனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து தமருகந்த திருமேனி, ராமானுஜ திருமேனியை பாருங்கள். அந்த திருமணிக்கு போகிற வழியில், அதாவது தாயார் சன்னதியிலேருந்து திருமணிக்கு போகிற வழியில் உங்களுக்கு மிளகாய் பொடி சித்தர் ஒரு தூண்டில் இருப்பார் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் கண்டுபிடிச்சேன் இந்த மிளகாய் பொடி சித்தரையை நம்ம கும்பிட்டுக்குவோம். பாருங்கள், பழங்கால அமைப்பு அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு சந்தனம் அரைக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டே தான் வரேன். இங்கே வந்து தமருகந்த திருமேனி மூடி இருந்தாங்க, அதனுடைய சன்னதி தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அங்கே வந்து திருமேனி அங்கே அவர் நாங்கள் காலையில் போனோம், சுற்றி வர்றதுக்கு லேட்டாச்சு, 11 மணிக்கெலாம் மூடிடுவாங்களாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து மார்கழி மாதம் தான் நாங்கள் போனோம். இங்கே பாருங்கள் எழுதியிருக்கா, இதுதான் வந்து ராமானுஜருடைய பீடம். இங்கே தான் அவருடைய கைகூப்பிய உருவம் இங்கே இருக்கும். பழமை மாற இந்த கோயிலை சுற்றி காட்டிக்கிட்டே வரேன், நீங்கள் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே வாங்க. அவ்வளோ பழமையான ஒரு கோயில். இந்த இடத்துல ராமானுஜர், எல்லா இடத்துல ராமானுஜருடைய சுவாசம் இங்கே இருக்கும். இங்கே இருந்தவர். இங்கே பாருங்கள், இந்த தரையில் உட்கார இடத்துல குட்டி குட்டியாக அங்கே கல்லுலேயே அந்த விளக்கு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் எண்ணெய் ஊற்றி அப்படியே விளக்கேற்றலாம். நான் வரலாறு சொல்லும்போது சில இடத்துல காட்டும்பொழுது நம்ம உட்காந்துருக்க மாதிரி குழிவாக இருக்கும். நம்ம அதில் வந்து உட்காந்து வந்து விமானத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் கல்லால் அப்படி இருக்கும் பாருங்கள். இதுதான் முழு தோற்றம். ஃபுல்லாக உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்கள். காலையில் நல்லா உங்களுக்கு நல்ல வெளிச்சமாக இருக்குது. நல்ல வெயிலும் உங்களுக்கு இல்லை, அப்படியே வந்து வெயில் பாருங்கள் உள்ளே அப்படி தான் வர ஆரம்பிக்குது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ராமானுஜர் வாழ்ந்த இந்த மேல்கோட்டை, கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் இருக்க இந்த மேல்கோட்டைக்கு வர்றது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமா. அதே மாதிரி இந்த மிளகாய் பொடி சித்திரங்க பாருங்கள், அவரை பார்த்து கையில் அவரை தொட்டு கும்பிட்றது எவ்வளோ சந்தோஷம். அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா, அதில் தெரியாத விஷயங்கள். மேல்கோட்டையில் இருக்கிற இந்த மிளகாய் பொடி சித்தர், அப்புறம் வந்து தமருகந்த திருமேனி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. ஒரு கோயிலுக்கு போனால் அந்த கோயிலில் என்ன முக்கியம் பார்க்கும்போது, அதை நம்ம பார்க்கும்போது அதுக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள். அதே மாதிரி ராமானுஜர் வாழ்ந்த இந்த இடம் 12 வருடம் இந்த பக்கம் வாழ்ந்துருக்கிறாரு. அங்கேருந்து எப்படி தான் நடந்து வந்தாரோ தெரியல மைசூருக்கு. அதுக்கப்புறம் டெல்லிக்கு போய் செல்லப்பிள்ளையை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. செல்லப்பிள்ளைக்கு வேற அவ்வளோ அழகாக இருப்பார் அந்த செல்லப்பிள்ளை. உங்களுக்கு செல்லப்பிள்ளையும் உங்களுக்கு கருவறையை காட்டுறேன். ஃபோட்டோ எடுக்க அனுமதி கிடையாது, அதனால் உங்களுக்கு கருவறையை மட்டும் காட்டுறேன். இந்த வந்து தாயார் யதுகிரி தாயார்னு பேர். யதுகிரி தாயாருடைய சன்னதியில் தான் நம்ம நிற்கிறோம். ஏன்னா அந்த தாயார் சன்னதி தான் உங்களுக்கு எல்லா தூண்களும் அவ்வளோ வந்து பிரம்மாண்டமாக உங்களுக்கு அழகாக பாருங்கள். ஒவ்வொரு சிலைக்கும் இடையில கேப் இருக்கும், எப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு சிலைகளுடைய சிற்ப வேலைப்பாடு, இங்கேருந்து கோபுரம், அதோடைய கருவறை பாருங்கள். இன்னும் அந்த சுண்ணாம்பு துவாலானதை மாற்றாமல் அப்படியே வச்சுருக்காங்க. இதில் கொஞ்சம் கூட அவங்க புதுமை பண்ணவே இல்லை. எப்படி ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் இருந்தோ அப்படியே தான் வச்சுருக்காங்க. அதுதான் இது ரொம்ப 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 முக்கியம். இந்த கோயிலில் பழமை மாறாத ஒரு திருநாராயணபுரம் மேல்கோட்டை செல்லப்பிள்ளை. Sorry,
ಬನ್ನಿ 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 ಆಧಾರ 50 ಆಧಾರ ಇದ್ರೆ இருக்கும் ಹಾಂ ಸರ್ ಆಧಾರ இதுதான் எதுகிரி தாயார் சன்னதி. மேல்கோட்டையில் இருக்க தாயார் அவ்வளோ அருமையாக இருப்பாங்க. அந்த தாயாரை பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே அபிஷேகங்கள்லாம் அவ்வளோ அருமையாக டெய்லி நடைபெறும். நாங்கள் வந்து அபிஷேகம்லாம் முடிஞ்சு தூப ஆராதனைக்கு தான் போகணும். அதனால் செமையாக இருக்குது பாருங்கள், பார்த்துட்டே இருக்கலாம். எல்லா பெருமாள் கோயிலும் தாயாருடைய அழகே தனி. ஸ்ரீதேவி தாயார் அப்படின்றாங்க. மேல்கோட்டை எதுகிரி தாயார் தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து உங்களுக்கு வெளியில் உற்சவருக்கு அவங்க வந்து அலங்காரம் பண்ணி அவங்களையும் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள், சூப்பராக. பின்னாடி வந்து கருவறை இருக்கும், முன்னாடி வந்து அவங்க உற்சவர், அதையும் நம்ம நமஸ்காரம் பண்ணிக்குவோம். மேல்கோட்டை மார்கழி மாதம் உற்சவம் தான் நாங்கள் போனோம். அவர் வந்து நாங்கள் போகிறப்போ வெளியில் வந்து வீதி உலா வந்திருந்தார். செல்லப்பிள்ளை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருப்பாருல்ல. செல்லப்பிள்ளை விட்டு பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் அன்னதானம் போட்டாங்க. அருமையாக தரையில் உட்கார வச்சு தையலில் போட்டு அவங்க சாதம் வச்சு அவங்களுடைய என்ன பண்ணுவாங்களோ அவங்களுடைய இனத்தினுடைய சமையல் பண்ணி போட்டாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தரையில் உட்காந்து அந்த தையலையில் சாப்பிடும்போது அது சந்தோஷமே தனியாக இருந்துச்சுங்க. பொரியல், அவியல், குழம்பெல்லாம் அப்படியே வெளியில் வந்தோம்னா அவங்களுக்கு நல்லா பர்ச்சேசிங் பண்ணலாம். இங்கே வந்து மேல்கோட்டில் அவங்களே வந்து கூட பின்னி விற்பாங்க. நிறைய ஸ்டால் இருக்கும். இந்த மாதிரி கோர்சா வயரில் பின்னது, சாதாரண பிளாஸ்டிக் கூட எல்லாமே இருக்கும். நான் ஒரு அழகாக பூ கூட இங்கே ஒன்று வாங்கினேன். 250 ரூபா சொன்னாங்க. ஓகேன்ட்டு. அதே மாதிரி இங்கே நாமக்கட்டி வைணவனால இங்கே நாமக்கட்டி இருக்கும். உங்களுக்கு கல்கண்டு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எல்லா கோயிலில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். இங்கே நாமக்கட்டி அதிகமாக இருக்கும். வடகலை, தென்கலை அந்த மாதிரி பிரித்து கூட வச்சுருப்பாங்க. கிராமத்தில் இருக்கிற மாதிரி மைசூர் பாக்கு, ஜிலேபி எல்லாமே இருக்கும். அதையும் நம்ம அப்படியே பார்த்துட்டு வாங்கலாம். மேல்கோட்டையில் வந்து புளியோதரை புளி ரொம்ப ரொம்ப விசேஷம். எல்லா ஸ்டால்லையுமே உங்களுக்கு விற்றுட்டு இருப்பாங்க. ரோடோர் சைடில் கூட விற்பாங்க உங்களுக்கு. அதனால் மேல்கோட்டை புளியோதரைனே விற்பாங்க. நீங்கள் மேல்கோட்டை புளியோதரை பேஸ்ட்டாகவும் வாங்கிக்கலாம், பொடியாகவும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பேக் பண்ணி புளியோதரையாக வச்சுருப்பாங்க. அதனால் இங்கே மேல்கோட்டைக்கு போனால் இன்னொன்று வந்து சாப்பிட்ற விஷயம், அழகர் கோயிலில் எப்படி உங்களுக்கு தோசையோ மேல்கோட்டையில் உங்களுக்கு புளியோதரை ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நான் இந்த மாதிரி கூட தான் சின்ன கூடையை பண்ணுறேன், ஆனால் பெரிய கூடையை வாங்கினேன். இந்த இருக்குல்ல இந்த வயலட் கலரில் தான் பெரிய கூடை வாங்கினேன். அழகாக கோயிலுக்கு போகலான்ட்டு 250 ரூபா சொன்னாங்க.
அப்புறம் 200 சொல்லி வாங்கினேன். இது ரொம்ப குட்டி குட்டி இது, அதை கொஞ்சம் பெருசாக வாங்கினேன். க்ரீன் கலரில் வாங்கினேன். ஓகேவா, ஆனால் இன்னும் வச்சுருக்கேன் நான் மேல்கோட்டில் வாங்கின கூடை அப்படின்ட்டு. இங்கே கூடைகள் வந்து நமக்கு பாரம்பரியம், அதை பார்க்கும்போது ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அது கோயிலும் பழமை மாறாமல் இருக்கும், இங்கே இருக்கிற கடைகளில் இருக்கிற எல்லாமே பழமை மாறாமல் இருக்கும். அதே மாதிரி கொள்ளு பக்கத்தில் கிராமத்தில் கொள்ளு விளையும் போது காணப்பயிர் அதையும் வச்சுருப்பாங்க. ஒரு படி 80 சொல்லி கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் நாமம் ஓடுறவங்க இருப்பாங்க. இன்றைக்கி ராமானுஜர் வாழ்ந்த இந்த மேல்கோட்டையில் நம்ம எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். கோயிலெலாம் அவங்க சுற்றி காட்டிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு இவர் தான் செல்லப்பிள்ளை போகிறார் பாருங்கள். இவரையும் நான் பார்த்துக்கிட்டே இந்த வீடியோவை முடிக்கலாம். ஓகேவா, உள்ள கோயிலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. நம்ம செல்லப்பிள்ளையை பார்த்துட்டோம். இந்த வீடியோவை எப்போ மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து மேல்கோட்டையில் வந்து மைசூரில் வந்து கர்நாடகா வந்து பார்க்க சான்ஸ் கிடையாதுல்ல. நீங்கள் பார்த்ததை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.